வேதமே வெளிச்சம், என் பாதிக்கு அது தீபம். வேதமே வெளிச்சம், என் பாதிக்கு அது தீபம். அது காட்டும் பாதையில் நித்தமும் நடந்திடுவேன். அது என்னை மகிமையில் சேர்த்திடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, கர்த்தருடைய ஆலயத்திற்கு வாருங்கள் என்ற ஒரு அழைப்பை நாம் இங்கே காண முடியும். ஏனென்றால் கர்த்தருடைய ஜனங்கள் தேவனை விட்டு விலகி சென்ற காலங்களிலே ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை எழுப்பி அவர்களை அழைக்கிறவராகவே இருக்கிறார். அவர்களை பயில் காட்டி அழைக்கிறார் என்று வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே ஜனங்கள் தேவனை விட்டு விலகினபடியினாலே கர்த்தரண்டைக்கு திரும்புங்கள், ஆண்டவருக்கு துரோகம் பண்ணாதிருங்கள், உங்கள் கழுத்தை கடினப்படுத்தாதிருங்கள், ஆலயத்திற்கு வந்து ஆண்டவரை சேவியுங்கள். அநேக நகைத்து பரியாசம் பண்ணினார்கள். சிலர் மனத்தாழ்மை ஆகி எருசலேம் தேவாலயத்திற்குள்ளே கடந்து வந்தார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நாம் ஆங்காங்கே வாசம் பண்ணுகிறோம். ஒருவேளை ஆலயம் இல்லாத ஊர்களிலே குடியிருக்க வேண்டாம் என்றெல்லாம் பெரியோர்கள் பேசிக் கொள்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் கிட்டத்தட்ட அநேக கிராமங்களிலே, எல்லா கிராமங்களிலும் மகிமையான ஆலயத்தை கொடுத்திருக்கிறார். இந்த மகிமையான ஆலயத்திலே தேவன் வீற்றிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தேவன் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் நாம் கர்த்தருடைய சபைக்கு கடந்து செல்லுகிறோமோ அங்கே ஆண்டவர் நம்மை சந்திக்கிறார் என்றும் எழுதப்பட்டு இருக்கிறது. எனவே நீங்கள் கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி போகிறது வேண்டாத காரியம். நீங்கள் மெய்யாகவே கிறிஸ்தவளாய் வாழ்வீர்கள் என்றால் நீங்கள் முடிந்த மட்டும் நித்தமும் ஆலயத்திற்கு செல்லும்படியாய் உங்களுடைய இருதயத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். உங்களுடைய இருதயம் உலகத்திற்குள்ளே தத்தளித்துக் கொண்டிருப்பதை குறித்து வசனம் சொல்லுகிறது. ஆனால் உங்கள் இருதயம் கர்த்தரண்டை திருப்பப்படுகின்ற பொழுது ஆண்டவர் உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் ஆண்டவருக்கு துரோகம் பண்ணாதிருங்கள். ஆலயம் இருந்தும் நான் ஆலயத்துக்கு செல்லவில்லை என்றால் ஜீவனுள்ள தேவனுக்கு விரோதமாக துரோகம் பண்ணுகிறோம், முதுகு காட்டுகிறோம் என்று வசனத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அடிக்கடி அழைப்பை பெற்றும் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். நாங்களும் அழைத்துக் கொண்டே இருக்கிறோம். அருகில் உள்ளவர்கள் மாலைதோறும் ஆராதனைக்கு வாருங்கள் என்று சொல்லி, ஆனால் கடினப்படுத்துகிற இருதயத்தை நாங்கள் பார்க்கிறோம். கடின இருதயத்தோடு கூட வாழுகின்றவர்களை, அலட்சியம் பண்ணுகிறவர்களை பார்க்கிறோம். ஆனால் அப்படி நாம் கடின இருதயத்தோடு கூட வாழ வேண்டாம். கர்த்தருடைய சபையை அலட்சியம் பண்ண வேண்டாம். ஆலயத்துக்கு வந்து ஆண்டவரை நோக்கி பாருங்கள், ஆலயத்துக்கு வந்து ஆண்டவரை தொழுது கொள்ளுங்கள், ஆண்டவரை சேவியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அநேகர் நகைத்து பரியாசம் பண்ணினார்கள். சிலர் தங்களை தாழ்த்தி ஆலயத்திற்குள்ளே கடந்து வந்தார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே நீ உன்னை கர்த்தருக்கு முன்பதாக தாழ்த்தி உன்னுடைய பொல்லாத செய்கைகளை விட்டுவிட்டு கடினமான இருதயத்தை நீ விட்டுவிட்டு கர்த்தரண்டை திரும்புகின்ற பொழுது, கர்த்தருடைய ஆலயத்திற்கு திரும்புகின்ற பொழுது, ஆண்டவர் ஆலயத்தின் நன்மையினாலும் சம்பூரணத்தினாலும் உங்களை பலமாய் நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். அனுதினமும் ஆலயத்திற்கு செல்வோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஆசீர்வாதங்களை நன்மைகளை சுதந்திரத்துக் கொள்வோம். கர்த்தர் உங்களோடு கூட உங்களை பலமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.